டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிரபல்யமான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே பல மாணவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு விரிவுரை மண்டபத்திற்கு ஒரு கணிதவியல் பேராசிரியர் வருகை தருகின்றார். கணிதவியலிலே மிகவும் துறை போல ஒரு பேராசிரியர் வருகை தந்து அவர் தன்னுடைய விரிவுரைகளை ஆரம்பிக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்திலே பட்ட படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான மாணவ மாணவியர்கள் மிக அவதானமாக அந்த பேராசிரியரின் விரிவுரைகளை செவிமடுத்த வண்ணம் உள்ளனர். இந்த பட்டதாரி கல்வியை பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களிலே ஒரு மாணவனுக்கு அந்த நேரம் தூக்கம் வந்து விடுகிறது. அவன் தன்னுடைய தூக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்க்கின்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி அந்த மேசையிலே படுத்து உறங்கிவிட்டான். கணித பேராசிரியர் அவனை ஒரு பொருட்டாக கருதவில்லை அல்லது அவனை கவனிக்கவில்லை. அவர் தொடர்ந்து கற்பித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த இளைஞனும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றான். இப்பொழுது ஏதோ சலசலப்பு கேட்கின்றது. அந்த சலசலப்பு கேட்டதும் இந்த இளைஞன் திடுக்குற்று முழிக்கின்றான். அப்போதுதான் அவனுக்கு புரிகின்றது, பேராசிரியர் தன்னுடைய வகுப்பை நிறைவு செய்து வெளியே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே வகுப்பறையிலே அந்த விரிவுரை மண்டபத்திலே ஏற்பட்ட சலசலப்பு தான் அது என்று சொல்லி. பொதுவாக அந்த ஒரு வகுப்பு நிறைவடையும் பொழுது அல்லது ஒரு விரிவுரை நிறைவடையும் பொழுது மாணவர்கள் சத்தமிடுவது வழக்கம். இவனுக்கும் வெட்கமாக போய்விட்டது. ஒரு பேராசிரியர் ஒரு விரிவுரையை தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் அவர் கற்பித்திருக்கிறார். அது தெரியாமல் தான் உறங்கிவிட்டேன் என்று இவனுக்கு வெட்கமாக போய்விட்டது. அதே நேரம் அவன் அந்த திடுக்கிட்டு விழித்ததும் அந்த நாட்களிலே கரும்பலகைகள் தான் பல்கலைக்கழகங்களிலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. அந்த கரும்பலகையை பார்க்கின்றான். அதிலே 2 பெரிய கணக்குகள் எழுதப்பட்டிருக்கின்றன. உடனே அவனுக்கு புரிந்து விட்டது, பேராசிரியர் அந்த கணக்குகளை வீட்டிலே செய்து வரும்படி இந்த மாணவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் அவசரமாக அந்த 2 கணக்குகளையும் தன்னுடைய கொப்பியிலே குறித்துக் கொள்கின்றான். தன்னுடைய நண்பர்களை இது குறித்து கேட்பதற்கும் அவனுக்கு வெட்கமாக இருக்கின்றது. இது என்ன கணக்கு, இதை நாங்கள் நாளை செய்து வர வேண்டுமா அல்லது அடுத்த வாரம் செய்து வர வேண்டுமா என்று கேட்பதற்கும் அவனுக்கு வெட்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறு கேட்டுவிட்டால் இவன் 3 மணி நேரம் வகுப்பறையில் உறங்கியது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். எனவே இவன் எதுவுமே பேசவில்லை. இது பேராசிரியர் எங்களை செய்து வரும்படி கொடுத்திருக்கின்ற கணக்குகள் தான் என்று முடிவெடுத்துக் கொள்கின்றான். அன்றைய விரிவுரைகள் நிறைவேற்றதும் அவன் ஓடிச்சென்று நேர சூசியை எடுத்து பார்க்கின்றான். டைம் டேபிள் என்று சொல்லுவோம். நேர சூசியை பார்க்கின்றான். அடுத்த விரிவுரை, அந்த பேராசிரியர் விரிவுரை எப்போது இருக்கின்றது என்பதை அறிவதற்காக. மறுநாள் அவரது விரிவுரை இருக்கவில்லை. மறுநாள் கழித்து அடுத்த நாள் தான் அவரது விரிவுரை இருக்கின்றது. அவனுடனே முடிவு செய்து கொள்கின்றான், எப்படியாவது இந்த கணக்குகள் 2ஐயும் நான் செய்து முடித்து விட வேண்டும். வகுப்பறையில் நான் தூங்கியது அந்த பேராசிரியருக்கு தெரியக்கூடாது. இந்த கணக்குகளை செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் முதலாவது கணக்கை தெரிவு செய்து அதற்கான விடைகளை தேடத் தொடங்குகின்றான். அந்த காலங்களிலே இந்த இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை. புத்தகங்கள், நூலகங்களிலே புத்தகங்களில் தான் நமக்கு தேவையான தகவல்களை தேடி பெற வேண்டும். இவன் நூலகத்துக்கு செல்கின்றான். பல்கலைக்கழகத்தின் நூலகத்துக்கு சென்று இடவிரவாக படிக்கின்றான். இடவிரவாக படித்து பல புத்தகங்களை வாசித்து ஒரு மாதிரியாக அந்த முதலாவது வினாவுக்கு, அந்த முதலாவது கணக்குக்கு விடையை கண்டுபிடித்து விட்டான். அப்போது நேரத்தை பார்க்கின்றான். மறுநாள் மாலை நேரம். இவன் முதல் நாள் தொடங்கிய இந்த கணக்குக்கான விடையை அவன் பூர்த்தி செய்யும் பொழுது மறுநாள் மாலை நேரம் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருளப் போகிறது. அதற்கு அடுத்த நாள் அந்த பேராசிரியர் வகுப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் சரி, அடுத்த கணக்கை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு நூலகத்திலே புத்தகங்களை தேடத் தொடங்குகின்றார். அப்பொழுது நூலகர் சொல்கின்றார், இரவாகிவிட்டது, நூலகத்தை நாங்கள் மூடப் போகிறோம், நீ வீட்டுக்கு செல் என்று சொல்லி. இவனுக்கோ கவலையாக போய்விட்டது. வீட்டுக்கு செல்கின்றான். வீட்டுக்கு சென்ற பின்னரும் அந்த 2வது கணக்கை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றான். அவனால் முடியவில்லை. சரி, இதற்கு மேல் என்னால் முடியாது என்று சொல்லி அவன் படுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் அந்த ஒரு கணக்குக்கான தீர்வு அவனிடம் இருக்கிறது. மற்ற கணக்கை இன்னும் அவன் செய்து முடிக்கவில்லை. கொஞ்சம் பயத்துடன் அந்த கணித பேராசிரியரின் வகுப்புக்கு செல்கின்றான். அவர் கற்பிக்க தொடங்குகின்றார்.
தன்னுடைய விரிவுரைகளை நடத்துகின்றார். அன்று அவனுக்கு உறக்கம் பெறவில்லை. மிக அவதானமாக அவன் விரிவுரைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். எப்போது இந்த பேராசிரியர் தான் கொடுத்த கணக்குகளுக்கான விடைகளை காட்டும்படி கேட்கப் போகின்றார். தான் ஒரு வினாவிற்கு விடை அளிக்காது தெரிய போகிறது என்ற பயத்துடனும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றான். அன்று விரிவுரை நிறைவடைந்து விட்டது. அதுவரை பேராசிரியர் அந்த கணக்குகள் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட கதைக்கவில்லை. விரிவுரைகளை நிறைவு செய்துவிட்டு அவர் வெளியே நடக்க தொடங்கியதும் இவர் மெதுவாக அவருக்கு அருகிலே செல்கின்றார். சென்றதும் அவர் என்ன என்பது போல பார்க்கின்றார். சார், நேற்று நீங்கள் 2 கணக்குகள் தந்திருந்தீர்கள் அசைன்மெண்டாக. அசைன்மெண்ட் என்றுதான் பல்கலைக்கழகங்களிலே இந்த வீட்டு வேலையை குறிப்பிடுவது வழக்கம். அசைன்மெண்டாக தந்திருந்தீர்கள். அதில் ஒரு கணக்கை நான் தீர்த்து விட்டேன். மற்ற கணக்குக்கு எனக்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்குள் 2 நாட்கள் சென்று விட்டேன. அதுதான் உங்களிடம் சொல்லலாம் என்று வந்தேன் என்று இவன் தயங்கி தயங்கி சொல்கின்றான். பேராசிரியர் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்கின்றார். என்ன, நீ அவற்றில் ஒரு கணக்கிற்கு விடையளித்து விட்டாயா? எங்கே காட்டு பார்க்கலாம் என்று சொல்லி கேட்கிறார். அவனுடனே தன்னுடைய அந்த விடையளித்த தாள்களை பயபக்தியுடன் பேராசிரியரிடம் கொடுக்கின்றார். கொடுத்ததும் பேராசிரியர் அவனது விடைகளை பார்க்கின்றார். பக்கமாக தட்டி தட்டி பார்க்கும் பொழுது அவருக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. கண்களில் ஆனந்த கண்ணீர் கூட வழிகிறது. இவனுக்கு எதுவுமே புரியவில்லை. அவர் அந்த விடைகளை பார்த்ததும் தன்னுடைய மாணவன் என்று கூட பார்க்காமல் அவனை கட்டி அணைக்கின்றார். இவன் எதுவும் புரியாமல் திகைத்து போய் நிற்கின்றான். என்ன நடந்தது ஐயா என்று சொல்லி கேட்கின்றான். உடனே பேராசிரியர் சொல்கின்றார், உலகிலே இன்னும் தீர்க்கப்படாத கணக்குகள் கூட இருக்கின்றன. அவ்வாறான 2 கணக்குகளை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி நேற்று முன்தினம் நான் இந்த கரும்பலையிலே 2 வினாக்களை எழுதியிருந்தேன். அவற்றில் ஒன்றை நீ தீர்த்து விட்டாய். என்னால் முடியாததை, என்னுடைய ஆசானால் முடியாததை என்னுடைய மாணவனாகிய நீ சரியாக செய்து விட்டாய். அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் இவனுக்கும் ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த பட்டதாரி இளைஞன் வேறு யாரும் அல்ல, கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் உலக புகழ்பெற்ற அந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்ற உலக புகழ்பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் ஜோர்ஜ் பெர்னார்ட் டான்சிக் என்கின்ற அந்த பட்டதாரி மாணவன். அவர் பின்னாளிலே ஒரு மிக பிரபல்யமான கணிதவியலாளராக விளங்கினார். அவர்தான் அந்த கணக்குக்கான விடையை பேராசிரியர் அசைன்மெண்டாக கொடுத்த வினா என்று நினைத்து கொண்டு தீர்த்தவர். 4 பக்கங்களை கொண்ட அவரது கையெழுத்தினால் எழுதப்பட்ட அந்த கணக்குக்கான விடை இன்றும் கூட அந்த பல்கலைக்கழகத்திலே மிக பாதுகாப்பாக பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் இந்த உண்மை சம்பவமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தே எங்களது வெற்றி தங்கியுள்ளது என்கின்ற விடயத்தையே இந்த கதையினூடாக, இந்த உண்மை சம்பவத்தினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.